بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஸ்ரீலங்கா கட்டார் தூதுராலயத்தின் அதிகாரி எனது அன்புக்குரிய சகோதரர் நண்பர் கௌரவ வனசேகர் அவர்களே, மஜ்லிஸ் கத்தார் அமைப்பின் கௌரவ தலைவர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் ஹாஜி ஹாசிம் ஹம்சா அவர்களே, மஜ்லிஸுடைய உறுப்பினர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வை வெற்றிகரமாக ஒழுங்கு செய்வதற்கு துணை புரிந்த அல்லாஹ்வை புகழ்வதோடு இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய நிறுவனங்களுக்கும் நானும் நீங்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னஹு லயுஸ்இதுனி தமாம السعادة أن نلتقي وإياكم في هذا المجلس المبارك وفي هذا اليوم المبارك من شهر رمضان المبارك. أسأل الله العلي القدير أن يتقبل منا صيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا، وأن يتمم تقصير أعمالنا ويتجاوز عنا سيئاتنا، وأن يتوفانا مع الأبرار. وأنتهز هذه الفرصة أن نتقدم بأسماء آيات التقدير والعرفان لدولة قطر حكومة وشعبا على ما تبذله من جهود مشكورة في خدمة الإسلام والمسلمين وفي خدمة الإنسانية كلها. وأخص بالشكر لوزارة الداخلية وكذلك مؤسسة راف التي تقوم بتبني هذا المشروع المبارك، مشروع وليمة الإفطار للجالية السريلانكية المسلمة المتواجدة في هذا البلد. மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த முபாரக்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கடந்த ஆண்டுகளிலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அல்லாஹ்வின் அருளினால் இந்த ஆண்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கும் உங்களை சந்திப்பதற்கும் உங்களோடு பயனுள்ள சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மஜ்லிஸ் கத்தருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எனது ஆழமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரமலான் மாதத்தின் முதல் பகுதியை நிறைவு செய்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் இது. இரண்டாம் மூன்றாம் பகுதிகள் எஞ்சியிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே எஞ்சியுள்ள நாட்களை அந்த இரு பெரும் பகுதிகளையும் நானும் நீங்களும் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதனை சிந்தித்து உச்சநிலையில் எஞ்சியுள்ள நாட்களை பயன்படுத்துவதற்கான சில வழிகாட்டல்களை இந்த சந்தர்ப்பத்திலே பெற்றுக்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரமலான் ஷஹருல் குர்ஆன், புனித அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். இது குர்ஆனுடைய மாதம். இந்த மாதத்திலே குர்ஆனுடனான எமது தொடர்பை மிக இறுக்கமானதாக நெருக்கமானதாக அமைத்துக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலான் மாதம் வந்துவிட்டால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பார்கள்.
ஒவ்வொரு நாளும் முழு குர்ஆனையும் ஓதி முடிப்பார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலான் மாதத்திலே 60 முறை அல் குர்ஆனை முழுமையாக ஓதி நிறைவு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். இது குர்ஆனுடைய மாதம். குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய முதலாவது கௌரவம், குர்ஆன் பால் நமக்குள்ள முதலாவது கடமை, அதனை கல்பு குளிர கண் குளிர இரவெல்லாம் பகலெல்லாம் ஓதுவர்களாக இருக்க வேண்டும். திலாவத்துல் குர்ஆன். ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஹதீஸ் துறை பேரறிஞராக இருந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய வழிகாட்டலின் பேரில் ஹதீசுகளை தொகுக்கும் மிகப்பெரிய பணியில் ஈடுபட்ட இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஹதீஸோடு தொடர்பான தனது பணிகளை நிறுத்திக் கொள்வார்கள். முழுக்க முழுக்க குர்ஆனின் பக்கம் தனது கவனத்தை திருப்புவார்கள். சொல்வார்கள், இது ரமலான் மாதம், இது திலாவத்துல் குர்ஆனுக்கும் இத்ஆமுத் தஆமுக்கும் உள்ள மாதம் என்று சொல்வார்கள். திலாவத்துல் குர்ஆன் வ இத்ஆமுத் தஆம், அதற்குரிய மாதம் தான் ரமலான் மாதம் என்று சொல்வார்கள். 10 நாட்கள் நிறைவடையும் நிலையில் இருக்கிறோம். முதல் பகுதியை முடித்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் இறக்கியுள்ளப்பட்ட இந்த ரமலான் மாதத்திலே குர்ஆனுடைய எத்தனை ஜுசுகளை ஓதி முடித்திருக்கிறோம், எத்தனை குர்ஆன்களை ஹத்ம் செய்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எஞ்சுள்ள நாட்களிலே இந்த அல்லாஹ்வுடைய கலாமோடு எத்தகைய உறவை வைத்துக் கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் இந்த இடத்திலே தீர்மானிக்க வேண்டும். ரமலான் மாதத்திலே எமது சலஃபுகள், எமது ஆரம்பகால மனிதர்கள் தங்களுடைய கியாமுல் லைலிலே 3 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய கியாமுல் லைலிலே 7 நாட்களுக்கு ஒரு முறை அல் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். மற்றும் சிலர் 10 நாட்களுக்கு ஒரு முறை கியாமுல் லைலில் மாத்திரம் அல் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இது குர்ஆனோடு தொடர்பான மாதம். எனவே எஞ்சியுள்ள நாட்களில் எமது முழு கவனத்தையும் குர்ஆனின் பக்கம் திருப்புவோம். கேளிக்கைகள், பொழுதுபோக்குகள், வீணான பயணங்கள், சுற்றுலாக்கள், அரட்டை மஜ்லிசுகள், சபைகள், இவற்றை விட்டு முழுதாக ஒதுங்கி முழு கவனத்தையும் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவதிலே குவிப்பதுதான் இந்த ரமலானை நாம் சிறந்த முறையில் உச்ச நிலையில் மிகச் சரியாக பயன்படுத்திய பாக்கியசாலிகளாக மாறுவதற்கு வழியாக இருக்க முடியும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆன் ஓதப்பட வேண்டும். அது திருத்தமாக ஓதப்பட வேண்டும். அது ராகமாக ஓதப்பட வேண்டும். அதன் கருத்துக்களை புரிந்த நிலையில் அது ஓதப்பட வேண்டும். தாக்கம் பெற்ற நிலையில் அது ஓதப்பட வேண்டும். உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் அது ஓதப்பட வேண்டும். கண்ணீர் வடித்த நிலையில் அது ஓதப்பட வேண்டும். குர்ஆனுடனான உறவு அத்தகைய ஒரு உணர்ச்சி பூர்வமான உறவாக இருக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவது மிகப்பெரிய இபாதத். من قرأ حرفا من كتاب الله كتبت له حسنة والحسنة بعشر أمثالها لا أقول ألف لام ميم حرف واحد بل ألف حرف ولام حرف وميم حرف. யார் அல் குர்ஆனிலே ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படும். அந்த ஒரு நன்மை 10 நன்மைகளாக அதிகரித்து கொடுக்கப்படும். ஒருவர் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினாலே 30 நன்மைகள் பதியப்படும் என்ற சுப செய்தியை சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன் ஓதுவது ஒரு இபாதத், அது தனியானது. குர்ஆனை ராகமாக ஓதுவது மற்றொரு இபாதத், திருத்தமாக ஓதுவது இன்னும் ஒரு இபாதத், அதனை விளங்கி ஓதுவது அடுத்தொரு இபாதத், தாக்கம் பெற்ற நிலையில் ஓதுவது மற்றும் ஒரு இபாதத், கண்ணீர் வடித்த நிலையில் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவது இன்னும் ஒரு இபாதத். குர்ஆனுடனான உறவுதான் எமது வாழ்க்கையில் திருப்பத்தை, மாற்றத்தை, புரட்சியை, பிறழ்வை ஏற்படுத்த முடியும். அன்று இந்த குர்ஆன் தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஃபுதைல் இப்னு இயாத் என்ற அந்த
மனிதர் கோஷ்டியின், கொள்ளை கோஷ்டியின் தலைவனை ஹரம் ஷரீஃபுடைய இமாமாக மாற்றிய பெருமை இந்த குர்ஆனை தான் சாரும். பக்தாதிலே இருந்த பிரபலமான கொள்ளை கோஷ்டியின் தலைவராக இருந்தவர் ஃபுதைல் இப்னு இயாத். யாராலும் மடக்க முடியாத ஒரு பயங்கர கொள்ளைக்காரனாக, கொள்ளை கோஷ்டியின் தலைவனாக இருந்தவர் இந்த ஃபுதைல் இப்னு இயாத். ஒரு அல் குர்ஆன் ஆயத்தை கேட்கிறார். அந்த அல் குர்ஆன் ஆயத் அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்துகிறது. அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டு அஞ்சி பயந்து தமது போக்கை மாற்றிக்கொள்கிற காலம் நேரம் ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு இன்னும் வரவில்லையா என்ற பொருளை தரும் அந்த ஒரு ஆயத் ஃபுதைல் இப்னு இயாதுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. விளைவு, அந்த ஒரு ஆயத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அவர் தனது வாழ்க்கை போக்கை மாற்றுகிறார். தான் இருந்த இடத்தில் இருந்தே தனது பயணத்தை பக்தாதில் இருந்து மக்காவை நோக்கி தொடர்கிறார். அல் குர்ஆனை ஓதியவாறு, விளங்கியவாறு, அதன் கருத்துக்களை உள்வாங்கியவாறு அவரது பயணம் தொடர்கிறது. ஹரம் ஷரீஃபை போய் அடைகிறார். இறுதியிலே கொள்ளை கோஷ்டியின் தலைவராக இருந்த ஃபுதைல் இப்னு இயாத் ஹரம் ஷரீஃபுடைய இமாமாக மாறி இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார். குர்ஆனுடைய ஒரு ஆயத் ஏற்படுத்திய தாக்கம், ஒரு ஆயத் ஏற்படுத்திய வைப்ரேஷன், அதிர்வு, இதுதான் குர்ஆன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, உலகிலே ஆயிரம் லட்சோப லட்ச மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்திய மாபெரும் மிரக்கிள், மாபெரும் அற்புதம் தான் அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் ரமலான் மாதம். எந்த அளவு தூரம் இந்த மாதத்திலே அல் குர்ஆனோடு இறுக்கமான தொடர்பை வைத்திருக்கிறோம், அதனை ஓதுகிறோம், திருத்தமாக ஓதுகிறோம், ராகமாக ஓதுகிறோம், கருத்துக்களை விளங்கி ஓதுகிறோம், சிந்தனையோடு ஓதுகிறோம், தாக்கம் பெறும் விதத்தில் ஓதுகிறோம், கண்ணீர் வடித்து ஓதுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு இந்த அல் குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுநடுங்கும், அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. வஜ்லத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும். அல்லாஹ்வை அஞ்சி பயப்படக்கூடிய மனிதர்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய மயிர் சிலிர்த்து விடும், அவர்கள் கண்ணீர் வடித்து அழுவார்கள், தலை குப்புற விழுவார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இத்தகைய உணர்வு குர்ஆனை ஓதுகிற போது நமக்கு ஏற்படுகிறதா, குர்ஆன் ஓத கேட்கிற போது ஏற்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ரமலான் மாதம், இது குர்ஆனுடைய மாதம். குர்ஆனுடனான எமது உறவை நாம் பலப்படுத்திக் கொள்வோம். குர்ஆன் தான் எமது நேவிகேஷன், குர்ஆன் தான் எமது டிராவல் கைட். எமது ஒவ்வொரு எட்டிலும் அடியிலும் அல்லாஹ்வுடைய கலாம் எமக்கு வழிகாட்ட வேண்டும். இது இந்த ரமலான் மாதத்தை உச்சநிலையில் பயன்படுத்த விரும்புபவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம். எஞ்சியுள்ள 20 நாட்களை, 21 நாட்களை இன்ஷா அல்லாஹ், அல்லது 19 நாட்களை, எஞ்சியுள்ள நாட்களை குர்ஆனின் பக்கம் நாம் திருப்புவோம். குர்ஆனை ஓதுவோம், திருத்தமாக ஓத பழகுவோம், குர்ஆனுடைய ஆயத்துகளை விளங்குவோம், அலசுவோம், ஆராய்வோம். இரண்டாவதாக மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆன் பாவங்களுக்கான தௌபாவை பெற்றுக்கொள்வதற்கு, ரமலான் பாவங்களுக்கான தௌபாவை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பெற்றிருக்கிற அருமையான அற்புதமான வாய்ப்பு. நாம் மனிதர்கள் என்ற வகையிலே தவறுகள் செய்கிறோம், குற்றங்கள் செய்கிறோம், பாவங்கள் செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம். ரமலான் வந்திருக்கிறது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள. ரமலானுடைய ஒவ்வொரு செயலும் எமக்கு பாவ மன்னிப்பை தரும். மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர் லஹு மா தகத்தம மின் தம்பி. மன்
قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه من قام ليلة القدر ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. நோன்பு பிடிக்கிறோமா பாவங்களுக்கு மன்னிப்பு, நின்று வணங்குகிறோமா பாவங்களுக்கு மன்னிப்பு, லைலத்துல் கத்ரை பயன்படுத்துகிறோமா பாவங்களுக்கு மன்னிப்பு. இந்த ரமலான் மாதம் எமது பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கான மாதம். தௌபாவுடைய நிபந்தனைகளை பேணி இந்த மாதத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். ரமலானை அடைந்தும் பாவம் மன்னிக்கப்படாத மனிதன் நாசமாகட்டும், அவன் அழியட்டும், அவன் பெரிய நஷ்டவாளியாக மாறட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். எஞ்சியுள்ள நாட்களை பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்வோம். உச்ச நிலையில் பயன்படுத்திக் கொள்வோம். சியாம், கயாம், தராவீஹ், திலாவத்துல் குர்ஆன், திக்ர், ஔராத், இந்த அமல்களில் அதிகம் ஈடுபட்டு பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 பிறப்புகள் உண்டு. ஒரு பிறப்பு தாயின் வயிற்றிலிருந்து வந்த போது நிகழ்ந்தது. 2ஆம் பிறப்பு பாவங்களிலிருந்து விடுபட்டு அவன் ஒரு தூய மனிதனாக மாறுகிற போது இடம்பெறுகிறது. ரமலான் மாதம் நாம் விரும்பினால் இந்த 2வது பிறப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு புதிய மனிதனாக நான் மாறலாம், ஒரு புதிய பிறப்பாக நான் மாறலாம். அதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் ரமலான் மாதம். பகல் பொழுதில் தூங்குவது, இரா பொழுதில் இரவெல்லாம் சஹர் வரைக்கும் இருந்து அரட்டை அடிப்பது, கால நேரத்தை வீணாக்குவது, கேளிக்கைகள் ஈடுபடுவது உண்மையில் இந்த ரமலானை பாழ்படுத்துகின்ற, வீணாக்குகின்ற முயற்சிகள் மாத்திரமல்ல, மிகப்பெரிய பாவங்கள் மாத்திரமல்ல, நாம் எமது வாழ்க்கையில் அடைகின்ற மிகப்பெரிய நஷ்டமாகவும் இது இருக்கும் என்பதை நாம் ஆழமாக உணர வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தௌபாவுடைய நிபந்தனைகள் 3. இந்த சந்தர்ப்பத்திலேயே நாம் இந்த நிபந்தனைகளை பேணி இன்று முதல் எஞ்சியுள்ள நாட்களிலே எமது பாவங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நன்றே செய்ய வேண்டும், அதை இன்றே செய்ய வேண்டும், அதனை இப்போதே செய்ய வேண்டும். அப்படி அல்லாமல் நாளை மறுநாள் கடைசி பத்தில் அந்த 27ஆம் நாளில் இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்து மீண்டு துப்புரவாகி நாங்கள் எல்லோரும் நல்லடியார்களாக மாறுவோம் என்ற சிந்தனை சரிவராது. ஷைத்தானுடைய அற்புதமான வியூகம் என்ன தெரியுமா? ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு கையாளுகின்ற மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? தஸ்வீஃப், இந்த போஸ்ட்போனிங் மென்டாலிட்டியை தருவது. நாளை செய்வோம், நாளை மறுநாள் செய்வோம். இந்த ரமலான்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, அடுத்த ரமலான்ல ஒரு புடி பிடிப்போம். இந்த இந்த மென்டாலிட்டியை தான் ஷைத்தான் உருவாக்குவான். கொஞ்சம் கஷ்டமான ரமலான் இது, சூடும் கொஞ்சம் கூட, 50க்கு மேல அடிக்குது. அதனால ஸ்ரீலங்காக்கு போய் அடுத்த ரமலான்ல ஒரு புடி பிடிப்போம். இதான் ஷைத்தானுடைய வியூகம். நாளை அல்ல, நாளை மறுநாள் அல்ல, இறுதிப்பத்தில் அல்ல, 27ஆம் இரவில் அல்ல, இன்று இப்போது மிக முபாரக்கான நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நமக்குரிய நேரம். நேற்றைய நாள் கழிந்து விட்டது, நாளைய நாள் நமது கையில் இல்லை. இன்றைய நாளில் 3/4 நேரம் போய்விட்டது. கையில் இருக்கிற சில மணி நேரங்கள், இவற்றை உச்சநிலையை நாம் பயன்படுத்த வேண்டும். சோழி முடிந்து, வேலை முடிந்து, பொறுப்பு முடிந்து, அது முடிந்து, இது முடிந்து நாம் ஒரு நிலைக்கு வருவோம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கை இப்படியே போய்கொண்டு இருக்கும். இந்த தஸ்வீஃப் மென்டாலிட்டி, இந்த போஸ்ட்போனிங் மென்டாலிட்டி மிக பயங்கரமானது. இந்த இடத்திலே நான் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடதாசியை தந்து, நீங்கள் செய்ய வேண்டும் என்று யோசித்து இதுவரை செய்யாத விஷயங்களை எல்லாம் எழுதித்தாருங்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்வீர்கள், 1 வார காலம் தந்தால் பெரும்பாலும் எழுதி தரலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு, செய்ய வேண்டும் என்று யோசிச்சு செய்யாதவை. செய்வோம் 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 என்று
செய்யாமல் விட்டு இப்போது பலருடைய முடியும் நரைத்து இப்போது அவர்களுக்கு ஆசை கியாமுல் லைல் தொழணும் என்று. முட்டுக்கால வருத்தம், முதுகுல நோவு, மேல சோறு. ஆனா 40 வருஷமா யோசிச்ச கியாமுல் லைல் தொழணும் என்று, 40 வருஷமா யோசிச்ச குர்ஆனை ஓதி முடிக்கவும் வேணும், குர்ஆனை படிக்கவும் வேணும், குர்ஆனை விளங்கவும் வேணும் என்று. வந்த நாள்ல இருந்து அரபு படிக்கொண்டும் ஆசை. யாராவது அரபி வந்து எத்தனை வருஷம் நீங்க இங்க இருக்கிறீங்க? 15 வருஷம். அரபு தெரியாம இருக்கிறீங்க, வெக்கம் இல்லை என்று சொன்ன உடனே வந்து பாருங்க ஷேக், வெக்கமா இருக்கு ஷேக். போன வருஷம் அப்படித்தான் அவர் சொன்னார். இப்பயும் ஒரு சகோதரர், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், அவர் சொன்னார் பாருங்க அரபி இப்படி சொல்லிட்டு போறாரு இப்படி என்று. ஒவ்வொரு வருஷமும் இதை சொல்றது. ஆனா ஒவ்வொரு வருஷமும் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் பபா கிடைச்ச போறோம், பிறகு பபா வளர்ந்த போறோம், பிறகு பபா ஸ்கூலுக்கு போன போறோம், பிறகு பபாக்கு பபா கிடைச்ச போறோம். இப்படி இது ஓடுமே தவிர கடைசி வரைக்கும் இந்த பபா பபாவாகவே இருக்கும். இந்த பபா விளையாட்டு சரி வராது. இந்த ரமலான்ல இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தணும். மாஷா அல்லாஹ், உங்களுடைய மார்க்க உணர்வு, இஸ்லாமிய உணர்வு, ஆன்மீக உணர்வு, உங்களுடைய ஈமான் யக்கீனுடைய வெளிப்பாடு தான் இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில நீங்க வந்து கூடிக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், மிக ஆரோக்கியமானது. ஆனால் இத்தோடு கலைந்து விட முடியாது. மாஷா அல்லாஹ், இந்த ரமலானும் நாங்க இஃப்தாருக்கு போனோம், பயான் ஒன்று கேட்டோம், நல்லா கொடுத்தாரு, நல்லா கிடைச்சிச்சு. இவனுக்கு நல்லா பட்டிக்கும், அவனுக்கு பட்டிக்கும். உங்களுக்கு என்ன பட்ட? எனக்கு ஒன்றுமே படல. பட்டும் படாமையும் தப்பி பொழைச்சி வந்துட்டேன். இது சரி வராது சகோதரர்களே, சகோதரிகளே. ஒவ்வொருவரும் தன்னை பற்றி கவலைப்படணும், தன்னை பற்றி அலட்டிக் கொள்ள வேண்டும், தன்னை முஹாசபா செய்ய வேண்டும். ஹாசிபு அன்ஃபுஸகும் قبل أن تحاسبوا وزنوا أعمالكم قبل أن توزن. நீங்கள் ஒரு நாள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள். அது நாளையாக இருக்கலாம், நாளை மறுநாளாக இருக்கலாம், அடுத்த மாதமாக இருக்கலாம், அடுத்த ஆண்டாக இருக்கலாம். விசாரிக்கப்பட போகிறீர்கள். அதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் ஒரு நாள் நிறுத்தப்பட இருக்கிறது. அதற்கு முன்னால் நீங்களே உங்களது அமல்களை அடிக்கடி நிறுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். ரமலான் அதற்கான சந்தர்ப்பம். நமது வாழ்க்கையை இவலுவேட் பண்ணுவதற்கு, அசஸ் பண்ணுவதற்கு, மதிப்பீடு செய்வதற்கு அருமையான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை இழந்தவனே போல ஒரு துர்ப்பாக்கியசாலி மற்றொருவன் இருக்க மாட்டான். எனவே இந்த ரமலானிலே பாவங்கள் இருந்து உடனடியாக விடுபடுவோம். நான் என்னென்ன பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறேன், அனைத்து பாவங்கள் இருந்தும் இதோ விடுபட்டு விட்டேன். இரண்டாவது, செய்த பாவங்களுக்காக வருந்துவோம், கதறி அழுவோம், கை சேதப்படுவோம், கண்ணீர் வடிப்போம். மூன்றாவதாக, இனி இந்த பாவங்களை நோக்கி நான் திரும்ப மாட்டேன், இனி இந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவங்களை அணுக மாட்டேன். நான் கண்ணால் செய்த பாவங்கள், இந்த காதால் செய்த பாவங்கள், என் உள்ளத்தால் செய்த பாவங்கள், எனது உறுப்புகளினால் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் நான் விடுபடுகிறேன். குறிப்பாக இங்கே இருப்பவர்களுள் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் அல்லது பேச்சுலர்ஸ். ஒரு பக்கம் இளைஞர்களாக இருக்கிறார்கள், மறுபக்கம் பிரம்மச்சாரிகளாக இருக்கிறார்கள், ஒரு சாரார் குடும்பஸ்தர்களாக இருக்கிறார்கள். அவர்களிலும் ஒரு சாராருடைய குடும்பம் இங்கு இல்லை, அங்கே இருக்கிறார்கள். மற்றொரு சாராருடைய குடும்பம் தான் இங்கே இருக்கிறது. இது மிகவும் சேலஞ்சிங், மிகவும் ஆபத்தான, சவால் மிக்க ஒரு சூழ்நிலை. ஜாஹிலியத் தலைக்கு மேல. ஃபேஸ்புக், ட்விட்டர், வெப்சைட்ஸ், டிவி சேனல்ஸ், பொதுவாக பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, சோசியல் மீடியா, நியூ மீடியா, அந்த மீடியா, இந்த மீடியா, இவற்றோட தான் நிறைய பேருடைய வாழ்க்கை. ஃபேஸ்புக்ல செட் பண்றது, ஸ்கைப்ல போய் செட் பண்றது. ஒரு பக்கம் காலம் நேரம் வீணாகுது, இரண்டாவது பாவம் நடக்குது. அஜ்னபி மஹரமி வரையறைகள் இல்லை. சகோதரரோட சகோதரி பேசுற, சகோதரியோட சகோதரர் பேசுற. என்ன சகோதரத்துவம்? மனித சகோதரத்துவம்.
இரண்டாவது இஸ்லாமிய சகோதரத்துவம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த ஃபேஸ்புக் ஷைத்தான், ட்விட்டர் ஷைத்தான், இந்த சோசியல் மீடியா ஷைத்தான் மிகப்பெரிய ஷைத்தான். ஆண் பெண் அனைவரையும் எவரையும் விட்டு வைத்ததாக தெரியல. ரமலான்லையும் இதுல இருந்து நாங்க யாரும் அல்லது பலர் விடுபட்டதாக தெரியல. எல்லா வகையான முசீபத்துகளும் இது கூட தான் நடக்குது. பொய், புரளி, அபாண்டம், விஷமத்தனமான பிரசாரங்கள், தனி மனிதர் வழிபாடு, தனி மனிதர்களை படுமோசமா விமர்சிக்கிறது, கேரக்டர் அசசினேஷன், அவ்வளவு பாவங்களும் இந்த சோசியல் மீடியா கூட அன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. அனைத்துக்கும் மேலாக ஹராம் நடக்குது. எப்படிப்பட்ட ஹராம்? அஜ்னபி மஹரமி வரையறைகள் பேணப்படாத நிலையில ஆண்கள் அவர்களுடைய போட்டோஸை அனுப்புறாங்க சுதந்திரமா. எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய பிரைவேட் போட்டோஸ். பெண்கள் அவர்களுடைய இஸ்லாமிய வரையறைகளை கூட பேணாத நிலையில அவங்களோட போட்டோஸ் அனுப்புறாங்க, பேசுறாங்க. பயங்கர பாவங்கள் இந்த சோசியல் மீடியா கூட நடக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு நீங்க நினைக்கலாம். நல்ல ஒரு கொஸ்டின். பல வழிகளில் தெரியும். எனக்கும் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்குது. ஆனால் அது ஒஃபிஷியல் பேஜ். அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றது கூட நான் அல்ல, என் வெப்சைட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். எனவே எனக்கு ஃபேஸ்புக்கை பற்றி தெரியும், சோசியல் மீடியாவை பற்றி நல்லா தெரியும். இது எல்லாத்த பற்றியும் படித்து தெரிஞ்சு நல்லா வச்சிருக்கிறோம். அதனால தான் எல்லா கள்ளத்தனமும் தெரியும், எல்லா கேமும் தெரியும். தாடியோடு நிற்பான், தொப்பியோடு நிற்பான், நல்ல புள்ள மாதிரி மோலான் சப்புல வந்து நிற்பான். அவன் ஹேண்ட் போனில் என்ன இருக்கும்னு தெரியும். அவர் இங்க பயான் கேட்டு கேட்டு அவர் ஹேண்ட் போனை வச்சு கொண்டு என்ன செய்வார்னு ஓரளவு ஊகிக்கலாம். அதுக்காக எல்லாரும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நிறைய பேர் இந்த சாதனங்களை, அது ஐபோனாக இருக்கலாம், ஐபேடா இருக்கலாம், பேஸ்புக்கா இருக்கலாம், அல்லது சோசியல் மீடியா, இந்த நியூ மீடியா எதுவாக இருக்கலாம், இவற்றை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள், நல்ல வேலைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பலர் குளிக்க போய் சேற்றை பூசிக்கொள்கிறார்கள். சிலர் போறதே சேறு பூசத்தான், சேறு பூசத்தான், அடுத்தவர்களுக்கு சேறு பூச. இன்னும் சிலர் நல்ல நோக்கத்தோட போய் அசிங்கப்பட்டு விடுகிறார்கள். இது ஒரு எடிக்ஷன். இன்றைக்கு பலரை பொறுத்தவரையில் நாங்க சொல்றோம் மதுபானம் ஒரு எடிக்ஷன் என்று, புகைத்தல் ஸ்மோக்கிங் எடிக்ஷன் என்று சொல்லி. உண்மையில் ஒருவருக்கு மதுபானம் அருந்தது விடுபடையிலும் லேசா, இப்ப எங்களுக்கு விளங்குது. ஸ்மோக்கிங்ல இருந்து விடுபடையிலும், ஏனைய போதை வஸ்து பாவனைகள் இருந்து கூட விடுபடையிலும் போல இருக்குது. ஆனால் இந்த சோசியல் மீடியால இருந்து நிறைய பேருக்கு விடுபடையலாம் இருக்குது. பல மணி நேரங்கள் இதுல பால்படுத்துறாங்க, வீணாக்குறாங்க. நிறைய காகித புலிகளும் உருவாக்கிறாங்க சும்மா அரிக்கிறதுக்கு. அவங்களுக்கு ஒரு குரூப், நான் சொல்றது கோசிப்பிங் என்று சொல்லி, சும்மா அரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஹோலிஸ்டிக் வியூவில் ஒரு துண்டு ஏதாவது கிடைக்கும், அதை வச்சு கொண்டு கமெண்ட்ஸ் பாஸ் பண்றது. நிறைய பேர் என்கிட்ட கேட்கிறாங்க, ஷேக் உங்களை காணல, நீங்க எப்படி என்ன காணல? நான் ஸ்ரீலங்காலே இல்ல, உங்களை காணல, எல்லாரையும் காண்றோம், உங்களை காணல. நான் போற இடம் எல்லாம் என்ன காணலன்னு சொல்றாங்க. எங்க காணலையாம்? இவங்களுக்கு நாங்க இருக்கணும் வெப்சைட்ல, எங்கேயாவது வெப்சைட்ல எங்கட செய்தி வரணும். ஷேக் கட்டார் இருக்கிறார், ஷேக் அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார். அப்பதான் அவன் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? களத்தில் இருக்கிறார். எனக்கு தெரியும் இது களத்துல இருக்கிற காலமல்ல, களத்துல இருந்தா கழுத்து போகும்னு சொல்லி நாங்க மாஷா அல்லான்னு சொல்லி இருக்க வேண்டிய இடத்துல இருந்து எங்களால முடியுமானதுகளை செஞ்சு கொண்டு போறோம். அவ்வளவுதான் சொல்லலாம். இப்ப கால நேரம் இதுல வீணாகுது, வீண் வம்பு வளர்க்கப்படுது, அரட்டை அடிக்கப்படுது, குடும்ப வாழ்க்கையில தலையிடுறோம். நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இந்த ஃபேஸ்புக் முசீபத்தால, இந்த இன்டர்நெட்டால, இந்த செட்டிங்கால, இந்த இமெயிலால. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது சாதாரண விஷயம் அல்ல. மா அத்தா இலல் ஹராமி ஃபஹுவ ஹராம்.
ஹராத்துக்கு இட்டுச் செல்வது ஹராம். இந்த ரமலான்ல இந்த உண்மையை விளங்கிக் கொள்வோம். இத வேணுமெண்டா உப்பு மாதி பாவிப்போம், மருந்து மாதி பாவிப்போம், பிரிகாஷன்ஸோட பாவிப்போம். இந்த ஷைத்தானுக்கு சலாம் சொல்லுவோம், முழுக்கு போடுவோம். ஷேகுமாரும் இதுக்கு பிலியாகி, ஷேகுமாரும் விக்டிம். யாருக்கும் இதிலிருந்து விடுபடையலாம். தொழுது தொழுது பார்க்கிறானோல் இந்த இந்த போனை லேட்டஸ்ட் மெசேஜ் என்ன வந்திருக்கின்ற. நான் இப்ப கிட்டத்துல ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஒரு யாரை கண்டேன்னு சொல்லுவோம், ஒரு நமது சகோதரரை கண்டேன். ஆனா இலங்கை சகோதரர் அல்ல, இலங்கை சகோதரர் அல்ல. அவரு உடுப்ப சறுக்காட்டி தொழுது தொழுது எதை செக் பண்ற, தொழுது செக் பண்றான். எங்க இது? ஹரத்துல. இது போன மாதம் நான் இருந்த நேரம் கண்டது. ஹரத்துல தொழுது செக் பண்றான் போனை. முந்தி எதையோ செக் பண்ணி நான் தான் தொழுது இப்ப போனை செக் பண்றான். போன்ல உள்ள மெசேஜை செக் பண்றானோ. எங்க போச்சு? அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். எங்க போச்சு? மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரிய எடிக்ஷனாக இது மாறிக்குது. இந்த பயங்கரமான ஜாஹிலியத்திலிருந்து யாராலையும் விடுபடையலாம் இருக்குது. இந்த ரமலான் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டிய ரமலான். குறிப்பாக இந்த மிலேனிய பாவத்தில் இருந்து, இந்த சோசியல் மீடியாவுக்கு கூடாக நடக்கிற பாவங்கள் இருந்து நாங்கள் விடுபடுவோம். இல்லாட்டி எங்கட ரமலான் அர்த்தம் இல்லாத ரமலான் ஆயிரும். கம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் அத்ஷ் வல் ஜூ. பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் தான் மிச்சம், கண்ட பலன் வேறு ஒன்றுமில்லை என்ற நிலை வந்துடும். எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, 2 வருஷத்துக்கு முன்னால கூகுள்ல செக்ஸ் என்ற வார்த்தையை சர்ச் பண்ணின முதல் 10 நாடுகள் விவரம் வந்துச்சு. அதுல நாங்க கொஞ்சம் பின்னுக்கு இருந்தோம். இந்த கடைசியா வந்த புள்ளி விவரத்தின் படி அந்த சொல்ல தேடின மக்கள் அதிகமாக வாழும் நாடுகள் பட்டியலில் 1ஆம் இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அப்ப இந்த கள்ள பயல்கள்லாம் எங்க இருக்கிறானோல்? எங்க இருக்கிறானோல்? ஜின்களா இதெல்லாம் செய்யறாங்க? எங்கடவங்க தான் செய்யறாங்க, எங்கட பிள்ளைகள் தான் செய்யறாங்க, எங்கட இளைஞர்கள் யுவதிகள் தான் செய்யறாங்க. சாதாரண விஷயமா? பெருசா சொல்றோம், அடுத்தவர்களை விமர்சிக்கிறோம், தூற்றோம், சதி என்றோம், சவால் என்றோம், அச்சுறுத்தல் என்றோம். யாரும் எங்களுக்கு சதி செய்ய தேவையில்லை, நாங்களே எங்களுக்கு சதி செஞ்சு கொண்டிருக்கிறோம், போதுமான அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பாவங்கள் இருந்து விடுபட வேண்டிய மாதம் ரமலான் மாதம். விடுபடுவோம், எல்லா வகையான பாவங்களிலிருந்து விடுபடுவோம். குறிப்பாக இந்த கண்ணாலும் காதாலும் உள்ளத்தாலும் செய்யக்கூடிய சினிமா படம் பார்க்கிறது, இந்த தொடர் நாடகங்கள் பார்க்கிறது, இந்த அனாவசியமான வெப்தளங்களை தரிசிக்கிறது, இந்த சோசியல் மீடியால போய் காலத்தை நேரத்தை வீணாக்குறது, அஜ்னபி மஹரமி வரையறைகளை பேணாம நடந்து கொள்றது. இதுல இருந்து விடுபடுவோம் என்ற முடிவுக்கு நாங்க வருவோம். சினிமா ஜாஹிலியத்திலிருந்து முழுமையா வெளிப்படுவோம். இந்த தொடர் நாடகம் என்ற ஜாஹிலியத்திலிருந்து முழுமையா விடுபடுவோம். சோசியல் மீடியாவையோ ஏனைய மீடியாக்களையோ பயன்படுத்துவோம் ஆக்கப்பணிக்கு மாத்திரம். வேறு எந்த ஒரு காரணம் கொண்டும் நாங்கள் பாவங்களுக்கு இதை பயன்படுத்த மாட்டோம் என்று முடிவெடுப்போம். இந்த முடிவு நல்ல முடிவா? இப்ப நாங்க சொன்னோம், இன்றே செய்வோம், நன்றே செய்வோம், இன்றே செய்வோம், இப்போதே செய்வோம். ஷைத்தானுடைய வியூகம் எதையும் நாளை செய்வோம், நாளை மறுநாள் செய்வோம், பிறகு செய்வோம் என்று ஒரு போஸ்ட்போனிங் மென்டாலிட்டியை உருவாக்கி எங்களை தொடர்ந்தும் பாவத்தில் கொண்டு போறது. இந்த சோசியல் மீடியா மூலமாக நடக்கிற பாவங்கள் இருந்து நாங்க விடுபடுவோம். இப்போது விடுபட தீர்மானிக்கிறோம்.
இதை மிக மினிமமாக பயன்படுத்துவோம், தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துவோம். இந்த சகோதரர்கள் கொஞ்சம் கை உயர்த்தினா மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இது சாதாரண வாக்கு இல்லை. நான் போன வருஷமும் உங்கள்கிட்ட ஒரு வாக்கு எடுத்தேன், எல்லாரும் கை உயர்த்தினீங்க. இது ரமலான் மாதம், இஃப்தார் தொடர்ந்து முபாரக்கான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். இது எனக்கு தார வாக்கு அல்ல, நீங்க அல்லாஹ் கொடுக்கிற வாக்கு. இந்த பாவங்கள் இருந்து விடுபடுவோம் என்று முடிவெடுக்கிறோம், திட உறுதி பூண்டுறோம், இதுக்காக கவலைப்படுறோம், கை சேதப்படுறோம். இதுதான் தௌபா. அப்படி இல்லாம தௌபா 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 எல்லாம் செஞ்சு போட்டு 27 அன்று நல்லோர் இமாம் எங்கப்பா நல்ல அழுதழுது துவா கேட்கிற இடம், சும்மா ஹோல்சேலா கேட்டுட்டு வந்து மறுவா தலைப்புல இருந்து பெருநாளோட தொடங்குறதுக்கு அதல்ல தௌபா. இதுதான் இப்ப நாங்க செஞ்ச தௌபா, இதுதான் தௌபான்னு சொல்றேன். குல்லு பனி ஆதம் ஹத்தா வகையுல் ஹத்தாஈன தவ்வாபூன். எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்களே, ஆனால் பாவம் செய்பவர்களுள் சிறந்தவர்கள் யார்? பாவத்தை உணர்ந்து அதுக்காக கை செய்தப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து அழுது தௌபா செய்து மீள்பவர்களே. எஞ்சியுள்ள நாட்களை இந்த தௌபாவுக்கு பயன்படுத்திக் கொள்வோம். ஒரு புதிய பிறப்பாக, ஒரு மௌலூதுன் ஜதீதாக இந்த ரமலானை தொடர்ந்து நாங்கள் வெளிவருவோம். இந்த ரமலானிய பயிற்சி பாசறையிலே பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு புதிய மனிதனாக நாங்கள் வெளியே வருவோம் இன்ஷா அல்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்ததாக இந்த ரமலான் மாதம் ஈகையின் மாதம், கொடையின் மாதம், பசியின் கொடுமையை உணரும் மாதம், தாகத்தை உணரும் மாதம், வெயிலின் அகோரத்தை உணரும் மாதம். பொருளாதார நெருக்கடி என்பது மனிதர்களை எந்த அளவு அவஸ்தைப்படுத்தும் என்பதை பிரத்யட்சமாக தத்துரூபமாக உணரும் மாதம். வறுமை இவ்வளவு கொடியது என்பதை விளங்கும் மாதம். எனவே இந்த மாதத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற செல்வத்தில் அதிகமாக செலவு செய்வோம், முடியுமானவரை கொடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி வாரி வழங்குகின்ற ஒரு கொடை வள்ளலாக இருந்தார்கள். ரமலானிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக கொடை கொடுப்பார்கள். கர்ரீஹில் முர்ஸலா, சஹீஹ் புகாரில வர ஹதீஸ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பொருளில் இருந்து இந்த மாதத்தில் செலவழிப்போம். ஏழைகளுக்காக, தேவை உள்ளவர்களுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக, அவளை பெண்களுக்காக, நோயாளிகளுக்காக, முதியவர்களுக்காக, தொழிலற்றவர்களுக்காக, வீடு இல்லாதவர்களுக்காக, இப்படி 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 சமுதாயத்திலே எமது உதவியை நாடி நிற்கின்ற பல லட்சக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். நமது நாட்டில் இருக்கிறார்கள், உலகில் இருக்கிறார்கள், பல நாடுகளில் இருக்கிறார்கள். இவர்களுக்காக எமது உதவிகள் போய் சேர வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். குறிப்பாக ரமலான் மாதத்திலே செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். எமது ஜகாத்தை சரியாக கணக்கிட்டு வழங்குவோம், சதக்கா கொடுப்போம், மற்றும் பல வழிகளிலே இந்த மாதத்திலே நாம் அடுத்த மனிதர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு முன் வருவோம். இலங்கையிலே எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் எமது உதவிக்காக ஏங்கி நிற்கின்றன. எத்தனையோ நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாத நிலையில் மரணிக்கிறார்கள். 2 வாரங்களுக்கு முன்னால் என்னுடைய குத்துபா பிரசங்கம் இருந்தது. அதுக்கு 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு சகோதரர் தொடர்பு கொண்டு 42 வயது ஒரு இளைஞர், 3 பிள்ளைகளின் தந்தை, தன்னுடைய 2 கிட்னிகளையும் இழந்திருக்கிறார். அவசரமாக இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும், இத்தனை லட்சங்கள் தேவை, ஏதாவது வழி செய்ய முடியுமா என்று கேட்கிறார். யோசிப்போம் என்று சொல்கிறேன். வியாழக்கிழமை 2 நாட்கள் செய்து வருகிறது, அவர் வஃபாத் ஆகிவிட்டார். வெள்ளிக்கிழமை எனது ஹுத்துபாவிலே குறிப்பிட்ட ஹுத்துபாவில் கூட என்னை மறந்து நான் இந்த விஷயத்தை குறிப்பிட்டேன். இப்போது கூட நமது நாட்டிலே இருதய சத்திர சிகிச்சை செய்ய முடியாத நிலையில் சிறிய குழந்தைகள், ஹோலி நாட், சிறிய குழந்தைகள், வளர்ந்தவர்கள்
கேன்சர் நோயாளிகள், கிட்னி நோயாளிகள், நூற்றுக்கணக்கானவர்கள் நாளாந்தம் மரணிக்கிறார். காரணம், சிகிச்சை பெறுவதற்கு வசதி இல்லை. எனக்கு தெரியும் ஒரு குடும்பம், யார் எவர்னு தெரியாது, ஆனால் விவரம் தெரியும். தாய்க்கு 34 வயது, 4 குழந்தைகள், கணவன் கூலி தொழில் செய்பவர். கடந்த 1.5 வருடங்களாக அந்த பெண்ணுடைய 2 கிட்னிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காசி தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக. இந்த முறை நான் ஒரு வாக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுத்திருக்கிறேன். ஏன் இவ்வளவு தாமதம், இந்த ரமலான்ல கொஞ்சம் கூட சேர்க்கலும்ன்றதுக்காக நாங்கள் தாமிச்சு கொண்டு டாக்டர் அங்கே போன் பண்ணி கொண்டு இருக்கிறார், அவசரம் 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 என்று சொல்லி. இப்போது அந்த டயாலிசிஸ் மாத்திரம் போய்கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுக்கு 2 ஆயிரம் கொடுக்கணும். யார் எனக்கு தெரியாது. 4 குழந்தைகளுடைய ஒரு தாய், ஒரு இளம் தம்பதி. அந்த தாய் இறந்தால் அந்த குழந்தைகளுடைய நிலைமை யார் இவர்களை பார்ப்பது? ரமலானை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு 2 ஆயுள் இருந்தால் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அதுக்கான வசதி ஒழுங்கை நாங்கள் செய்திருக்கிறோம். யாரும் வந்து என்று சொல்லி தந்துருவானோம். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இப்படியான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை இல்லாமல் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சோமாலியா, எரிட்ரியாவை பற்றி பேசவில்லை, பங்களாதேஷை பற்றி, மற்றொரு நாட்டை பற்றி பேச, நமது நாட்டை பற்றி பேசுகிறேன். நாளாந்தம் நீங்கள் பார்க்கிறீர்கள், சிலர் விளம்பரம் கொடுக்கிறார்கள், ஆனால் பலருக்கு விளம்பரம் கொடுக்கவும் தெரியாது. ஒரு பெண் என்னோட தொலைபேசியில் பேசுகிறார். என்னுடைய வீட்டார் மூலம் அந்த முழு விவரத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். முதலாவது கடிதம் வந்தது, பிறகு உறுதிப்படுத்தினேன். ஒரு முஅல்லஃப் பெண், கணவன் இறந்து விட்டார், 3 பெண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகளும் உயர் படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு வருமானம் 6000 ரூபாய் மாதம். 3 பேரும் உயர் படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் ஷரியாத் துறையில் அந்த பெண் படித்துக் கொண்டிருக்கிறார், அடுத்த இருவரும் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயுடைய அந்த வைராக்கியத்தை நான் பாராட்டுகிறேன். ஆனால் இப்போது இக்கட்டான நிலைமை. முழு ஊரும் சொல்கிறது, உங்களுக்கு படிப்பு, உங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பு, திங்கவே வழி இல்லை, பார்க்க வழி இல்லை, பொம்புளை பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறது, அங்க அனுப்புறது, இங்க அனுப்புறது, வந்து அனுப்புங்க வெளிநாட்டுக்கு. இதுவா தீர்வு? தொடர்பு கொண்டார்கள். நாங்கள் சில டோனர்ஸோடு தொடர்பு கொண்டு ஓரளவு அந்த பெண்ணுக்கான ஒரு சாதாரண உதவி செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, எல்லோராலும் செய்ய முடியும், எல்லோராலும் சாதிக்க முடியும். யாரும் சொல்ல வேணாம் எங்களாலே இல்லாண்டு சொல்லி. எல்லாரும் மனம் வேணும், மனசு வேணும். ஏண்ட புள்ளைய யோசிக்கிற மாதிரி அடுத்த புள்ளைய யோசிக்கணும். ஏண்ட குடும்பத்தை பத்தி கவலைப்படுற மாதிரி எல்லார பத்தி நாங்க கவலைப்படணும். அதான் ஈமானிய உள்ளம். أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين. மார்க்கம் பிராக்டிஸ் பண்றார், சரியான இஸ்லாமிஸ்ட், பிராக்டிசிங் முஸ்லிம், இஸ்லாமிய உணர்வு பொங்கி வடிகிறாம் அவர்கிட்ட. அந்த அளவு அவர் பெரிய பிராக்டிசிங். யாரு பிராக்டிசிங் முஸ்லிம்? ஃபதாலிக். மறுபக்கம் யார் மார்க்கத்தை அலட்டிக் கொள்ளாதவர், தொழாதவர், நோம்பு பிடிக்காதவர், குர்ஆன் ஓதாதவர், திக்ர் ஔராது செய்யாதவர் என்றுதான் சொல்லுவோம். ஃபதாலிக் அல்லதி யதுல் யதீம், அனாதைகளை பராமரிக்காதவர். வலா யஹுது அலா தாமில் மிஸ்கீன், ஏழைகளுடைய வறுமையை கண்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத கல்லஞ்சம் படைத்தவன், ஏழைகளுடைய வறுமை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற உணர்வில்லாதவன், அடுத்தவர்களை அதற்காக தூண்டாதவன், இவன் தான் தீனை பொய்ப்பிப்பவன் என்று சொல்கிறது குர்ஆன். அவன் தொழுதாலும் அவனுக்கு நாசம் தான், அவன் தொழுகை அவனுக்கு நன்மை தராது, கேட்டை ஏற்படுத்தும் என்று குர்ஆன் சொல்கிறது. உள்ளத்தில் ஈவிரக்கத்தை ஏற்படுத்தாத தொழுகை, தாராள தன்மையை தராத தொழுகை, பசியை கண்டு, வறுமையை கண்டு, மனிதர்கள் படும் கஷ்டத்தை கண்டு உள்ளத்தில் ஈவிரக்கத்தை ஏற்படுத்தாத தொழுகை நன்மைக்கு பதிலாக கேட்டை ஏற்படுத்தும் என்று குர்ஆன் சொல்லுது. இந்த உணர்வு எங்களுக்கு பிறக்கணும். என்னுடைய கையில ஒரு பிரியாணி பார்சல், நோம்பு துறந்த கையோட நிக்கிறேன். இங்கால ஒரு பாலுதா கிளாஸ். தாகமோ தாகம், பசியோ பசி. தண்ணி கிடைச்சாவே போதும் என்ற நேரத்தில் கிடைச்சிக்குது பாலுதா.
2 பெட்டிஸ் கிடைச்சா போதும் நினைச்சிக்கிற சந்தர்ப்பத்தில் பிரியாணி பார்சல். மாஷா அல்லா, அல்லாட அருளா இல்லையா, பிளஸிங்கா இல்லையா? குடிக்க பார்க்குற நேரத்தில் ஒருத்தன் வாரான், ஸ்ரீதேவி பசிக்குது ஸ்ரீதேவி, 2 நாள் பசியில் இருக்கிறேன் ஸ்ரீதேவி என்று சொல்றான். இவன் ஒரு ஈமானிய உள்ளமா இருந்தால், இவனிடம் ஈமான் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கான அடையாளமாக எதிர்க்கும் என்றால் அந்த பிரியாணி பார்சல் அவனுக்கு கொடுப்பான், அந்த ட்ரிங்கையும் கொடுப்பான். சாப்பிடுங்கோ குடிங்கன்னு சொல்லுவான். அவன் சாப்பிட்டு அதை குடிச்சு அவன் முகத்தில் வர மலர்ச்சியை பார்த்து இவன் வவுரும் நிறைஞ்சி கல்பும் நிறையும். மாஷா அல்லா, அல்லாஹ் எனக்கு தந்த அருளை பாருங்களே சொல்வான். இதான் ஈமானிய உள்ளம். அப்படிப்பட்ட மனிதர்கள் 1000 பேர், லட்சம் பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. எங்க அந்த ஆக்கள் இருக்கிறாங்கன்னு தயவு செஞ்சு கேட்க வேணும். செவ்வாயிலையா, வியாழன்லையா, மாஸ்லையா, எங்க இருக்கிறாங்க உலகத்துலண்டா நாங்க பார்க்கல. காட்டித்தர பயம் அவர்கிட்ட போய்த்து நீங்க இப்படி ஆனான்னு சொன்னாங்க, எங்களை கொஞ்சம் கவனிங்களே என்று சொல்ல போனாலும் போய்த்துருவாங்க. உங்களுக்கு மத்தியில் அப்படியான ஆக்கள் இல்லைன்னு நான் சொல்லலை. எனக்கு ஞாபகம் இருக்குது, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் எப்படியோ நாங்கள் ஒரு ஃபண்டுக்காக அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு ஊரில், ஒரு நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஃபண்டை நாங்கள் ரேஸ் பண்ணுறோம் என்று சொன்ன நேரம் இந்த இடத்துல குழுமி இருந்த நீங்கள், நாங்கள் எதிர்பார்த்ததை விட உடனடியாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஆயத்தம் இல்லாமல் வந்த நிலையில் அள்ளி அள்ளி போட்டுட்டு போனீங்க. எல்லாரும் சர்ப்ரைஸ், அடே இப்படிப்பட்ட பிள்ளைகளை அங்கே வந்தாங்கன்னு சொல்லி. நீங்களும் அப்படிப்பட்ட ஆக்கள் தான். ஆனால் நான் இது பேசி பேசி எங்கே வாரேன்னு யாரும் யோசிக்க வேணாம். நான் எங்கேயுமே வரமாட்டேன், அதுக்கான உத்தரவாதத்தை உங்களுக்கு தாரேன். நிச்சயமா நான் வரமாட்டேன். ஆனா யோசிங்க, எல்லாரும் இருந்து யோசிங்க, எங்களால என்னென்ன ஆகணும் என்று யோசிங்க, அடுத்தவனை பத்தி கவலைப்படுங்க. அதுக்குள்ள மாசம் தான் ரமதான் மாசம். இதுதான் ரமதான யூட்டிலைஸ் பண்றா கருத்து. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரமதான் குர்ஆனுடைய மாதம். குர்ஆனுடனான உறவை வளர்த்துக் கொள்வோம். ரமதான் தௌபாவுடைய மாதம், பாவங்களிலிருந்து விடுபடும் மாதம். உடனடியாக பாவங்களிலிருந்து விடுபடுவோம், சுத்தமான மனிதர்களாக மாறுவோம். ரமலான் அடுத்த மனிதர்களுடைய கண்ணீரை துடைக்கும் மாதம். அல்லாஹ் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த நாட்டுக்கு வந்து ருபீஸை கூட காணாதவங்க ரியால பார்க்குறாங்க, ருபீஸை கொஞ்சமா பார்த்தவங்க ரியால மிச்சமா பார்க்குறாங்க. ஆனா மனிதன் தைக்கிற பலவீனம் என்னண்டா, ரியால் கிடைக்கித்தான் போதா இல்லையா, எப்ப போதும் சொன்ன நாங்க எப்ப போதும் சொல்லுவோம், கடைசி வரைக்கும் போதாண்டா போதாம தான் இருக்கும். போதும்டா அல்ஹம்துலில்லாஹ் போதும். எனவே அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறது போதும். எனக்கு தந்திருப்பது எனக்கு போதும், உங்கள் அனைவருக்கும் தந்திருக்கிறது உங்களுக்கு போதும். உங்களுக்கு யாருக்காவது கஷ்ட நஷ்டங்கள் இருந்தா அல்லாஹ் அந்த கஷ்ட நஷ்டங்களை நீக்கி அருள்வானாக. உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு பொருளாதார எழுச்சியை, மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவானாக. உங்களோட பொருளாதாரத்தை அல்லாஹ் வளப்படுத்துவானாக. அதுக்காக நான் துஆ கேட்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எங்கட உதவி போக வேண்டியது எங்கட ஆக்களுக்கு மட்டுமல்ல. இந்த எங்கட ஆள் என்றதை கொஞ்சம் நாங்க 2ஆம் முறை 3ஆம் முறை ரீதிங்க் பண்ணணும். எங்கட உதவிகள் எல்லாருக்கும் போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத இல்லா ரஹீம். அன்பு காட்டுபவரை தவிர வேறு யாரும் சுவனம் நுழைய மாட்டார்கள். யார்கிட்ட அன்பு இருக்குதோ அவர் தான் சொர்க்கம் போவார். சஹாபாக்கள் சொன்னார்கள், குல்லுனா ரஹீம் யா ரசூலல்லாஹ், நாங்க எல்லாருமே அன்புள்ளம் கொண்டவங்க தான். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், லைஸ, நான் சொல்கிற அந்த அன்பு உங்களில் ஒருவர் தன்னுடைய சகாவுக்கு, பக்கத்தில் உள்ளவருக்கு, குடும்பத்தில் உள்ளவருக்கு காட்டுகிற அன்பு அல்ல, வலாக்கின் ரஹ்மத்துல் ஆம்மா, எல்லோருக்கும் காட்டக்கூடிய அன்பு. எல்லோருக்கும் அன்பு காட்ட வேண்டும், எல்லோருக்கும் எங்கட உதவி போய் சேர வேணும். அவர் முஸ்லிமா இருக்கலாம், பௌத்தரா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், மற்றொருவரா இருக்கலாம், இன்னொருவரா இருக்கலாம், எல்லோருக்கும் அன்பு காட்டுவர்களாக நாங்க மாறணும். இதுதான் இஸ்லாம். இந்த ரமதான் மாதத்துல அடுத்த சமுதாயங்களை சேர்ந்தவங்க எங்கட ரமதான் எப்படி விளங்கணும்? இவங்க கூடுவாங்க, சாப்பிடுவாங்க, கஞ்சி குடிப்பாங்க, இச்சப்பழத்தை புழுங்குவாங்க, பிரியாணி அடிப்பாங்க, வகை வகையான குளிர்பானங்களை செஞ்சு 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 போவாங்க. அவங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம், அன்பு எல்லாம் இருக்கும்.
ஆனா அடுத்தவங்களை நோக்கி ஒன்றும் போறல்ல. இதுவல்ல, எல்லோருக்கும் இந்த ரமதானுடைய மகிமை விளங்கணும். எல்லோருக்கும் அன்பு காட்டும் மாதம், எல்லோருக்கும் கருணை காட்டும் மாதம், எல்லோரையும் அரவணைக்கும் மாதம், எல்லோருக்கும் உதவிக்கரம் நீட்டும் மாதம் இந்த ரமதான் மாதம் என்ற உண்மையை அடுத்தவர்கள் அறிவதற்கு நாம் வழி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே வரலாற்றில் என்றும் இல்லாத அளவுக்கு இந்த தேவை இருக்கிறது. இந்த ரமதானை பயன்படுத்தி எமக்கு மத்தியில், அடுத்த சமுதாயத்திற்கு மத்தியில், சிங்கள மக்களோடு, தமிழ் மக்களோடு, கிறிஸ்தவ மக்களோடு, ஏனைய மாற்று சகோதரர்களோடு முதலாவது பரஸ்பர அறிமுகம் வர வேண்டும். அறிமுகம். இரண்டாவது, அதனூடாக பரஸ்பர புரிந்துணர்வு வளர்க்கப்பட வேண்டும். மூன்றாவது, பரஸ்பர சகிப்புத்தன்மை வளர்க்கப்பட வேண்டும். நான்காவதாக பரஸ்பர ஒத்துழைப்பு வளர்க்கப்பட வேண்டும். தஆருஃப், தஃபாஹும், தஸாமுஹ், தஆவுன். முழு உலகத்திலும் இது தேவை. இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு தற்போதைய சூழ்நிலையில் இன்றியமையாத ஒரு விவகாரம் இது. ரமதான் மாதம் இதற்கு அருமையான காலம். இஃப்தார் நிகழ்ச்சிகளில் அவர்களை பங்கேற்க வைக்கலாம். எமது இஃப்தாரை அக்கம் பக்கத்துள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இது கண்டிப்பாக நடக்க வேண்டும். இதற்கு வழி செய்யப்படும். அல்ஹம்துலில்லாஹ், அண்மை காலமாக காலம் கடந்த ஞானம் பிறந்து சில பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதை பார்க்கிற போது சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கக்கூடாது, இதுக்கு பின்னால் ஏமாற்று இருக்கக்கூடாது. தூய்மையாக இந்த பணிகளை நாம் ஈடுபட வேண்டும். எனவே அந்த வகையில் நாம் இந்த நாட்டில் இருந்தாலும் இந்த நாட்டுக்கு நாம் உதவலாம். அவர்களுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு, அவருடைய ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டு, இந்த நாட்டுடைய அமைதிக்கும் இந்த நாட்டுடைய ஒழுங்குக்கும் பங்களிப்பு செய்து, நம்பிக்கையோடு நடந்து, நாணயத்தோடு நடந்து, நேர்மையோடு நடந்து இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்யலாம். இந்த நாட்டுக்கு காசால் பணத்தால் நாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனால் நாம் நமது நாட்டுக்கு, நமது தாய் நாட்டுக்கு, நமது மண்ணுக்கு பல வகைகளிலும் பல வழிகளிலும் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நமது பாடசாலைகளுக்கு, நமது மஸ்ஜிதுகளுக்கு, நமது நிறுவனங்களுக்கு மாத்திரமல்ல, அங்கிருக்கிற எளியவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு அனைவருக்கும் உதவிக்கரம் நீட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாளை கூட இன்ஷா அல்லாஹ் ஒரு புலமை பரிசில் நிதியம் ஒன்று இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். கடந்த பல ஆண்டுகளாக அந்த புலமை பரிசில் நிதியம் மாஷா அல்லாஹ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கிருக்கிற புத்திஜீவிகளும் துறைசார் நிபுணர்களும் இணைந்து கடந்த பல ஆண்டுகளாக இலங்கையிலே படித்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு தங்களது பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வருடாந்த ஒன்று கூடல் நாளை நடைபெற இருக்கிறது. நானும் 3ஆம் தடவையாக இன்ஷா அல்லாஹ் நாடினால் நாளை அவர்களுடைய அந்த அமர்விலே கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அதே போல இந்த நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் நேற்று ஒரு நிகழ்ச்சியை நடாத்தினார்கள். அவர்களுக்கு மத்தியிலும் இதே விழிப்புணர்வு, இதே உணர்வுகள் இருக்கின்றன. எனவே மாஷா அல்லாஹ், எல்லா விஷயங்களையும் இங்கு நான் பேச வேண்டிய தேவை இருக்காது என்று நான் நினைக்கிறேன். என்றாலும் நாம் அனைவரும் வெறும் பார்வையாளர்களாக இருக்காமல் பங்காளிகளாக மாறுவோம். நல்ல பணிகளுக்கு பங்காளிகளாக மாறுவோம். நல்ல விஷயங்களுக்கு பங்காளிகளாக மாறுவோம். எந்தெந்த இடத்திலிருந்தும் பங்களிப்பு செய்வோம். ஆனால் எங்களுக்கு மத்தியில் இன்றியமையாத ஒரு விஷயம், இந்த ரமதானிலே உங்களது கவனத்துக்கு நான் கொண்டு வரும் விஷயம், இந்த ரமதானுக்கு முன்னால் என்னிடம் ஒரு பத்திரிகை ஒரு பேட்டி கண்டது. அந்த பேட்டியிலே நான் 3 விஷயங்கள் இந்த ரமதான் காலத்திலே அழுத்தமாக இந்த சமூகத்துக்கு சொல்லப்பட வேண்டும் என்ற விஷயத்தை குறிப்பிட்டேன். முதலாவது விஷயம் முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமை. இரண்டாவது விஷயம் நமது நாட்டிலே இருக்கிற எல்லா இனங்களுக்கு மத்தியிலும் ஆன அந்த சகவாழ்வு, நல்லிணக்கம், சகஜீவனைய. மூன்றாவது விஷயம் நமது இளைஞர்கள், யுவதிகளை நெறிப்படுத்துவது, வழிப்படுத்துவது, பண்பாடானவர்களாக மாற்றுவது, ஜாஹிலியத்துகளில் இருந்து அவர்களை காப்பாற்றுவது. எனவே அந்த வகையில் மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ரமதான் மாதம் எமது ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டிய மாதம். இயக்க பேதங்களை மறந்து, அணி பேதங்களை மறந்து, குலாம் பேதங்களை மறந்து, அமைப்புகளின் பேதங்களை மறந்து வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும்.
முரண்பாட்டில் உடன்பாடு காண வேண்டும். இது ஒரு அரசியல் கோஷம் அல்ல. தங்களுடைய சொல்லாலோ செயலாலோ மார்க்கத்தின் பேராலோ தவ்வாவின் பேராலோ மற்றொரு பேராலோ இந்த உம்மத்தில் ஒரு பிளவை, ஒரு பிரிவினையை, ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவார்கள். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மறுமையில் ஜவாப் சொல்ல வேண்டியிருக்கும். எனவே யாரும் தூய்மைவாதம் பேசக்கூடாது, நான் உட்பட தூய்மைவாதம் பேசக்கூடாது. நாம் அனைவரும் தவறு செய்கிறோம், பிழை செய்கிறோம், குற்றம் செய்கிறோம். இந்த உம்மத்துடைய ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிறோம். இது ஒரு யதார்த்தம், கசப்பான யதார்த்தம். எனவே இனியும் நாங்கள் இந்த பேதங்களை பாராட்டக்கூடாது, இந்த முரண்பாடுகளை பாராட்டக்கூடாது, வேற்றுமைகளை பாராட்டக்கூடாது. ஒவ்வொருவரும் அவரவர் அமைப்பில் இருந்து வேலை செய்யும் அதே நேரத்தில் உடன்படும் விடயங்களில் ஒத்துழைப்பதற்கும் முரண்படும் விடயங்களில் விட்டு கொடுத்து நடப்பதற்கும் பழக வேண்டும், பக்குவப்பட வேண்டும். ரமலான் அதற்குரிய காலம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டை பொறுத்தவரையில் ஒப்பீட்டு ரீதியில் அந்த ஒற்றுமையை நாம் பார்க்கிறோம். எல்லோரும் எல்லா விஷயங்களிலும் ஒத்துழைக்கிறார்கள். யாராவது ஒத்துழைக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் தயவு செய்து ஒத்துழைக்க வேண்டும், இணைய வேண்டும். இது ஒரு விஷயம். இரண்டாவதாக, நீங்கள் நமது நாட்டிலே இப்போது இல்லை, இங்கு இருக்கிறீர்கள். இங்கு இருக்கிற நமது ஸ்ரீலங்கன்ஸ் அவர்கள் எந்த மதத்தை இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடன் நல்லுறவை வளர்க்க வேண்டும். எம்மை பற்றி நிலவுகிற தப்ப அபிப்பிராயங்களை களைய வேண்டும். அவர்களோடு நல்லிணக்கத்தை, நல்லுறவை ஏற்படுத்தி நமது நாட்டிலே ஒரு நல்ல விளைவு வருவதற்கு, நல்ல மாற்றம் வருவதற்கு, சுமூகமான நிலை வருவதற்கு எல்லோருமாக சேர்ந்து அந்த தேசத்தை கட்டி எழுப்புகிற அந்த பணியில், நேஷன் பில்டிங் பணியில், நமது தாய் நாட்டை கட்டி எழுப்பும் பணியில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிற அந்த மனோநிலை வளர்க்கப்பட வேண்டும். இருக்கிற சந்தேகங்கள் களையப்பட வேண்டும். பிழையான பிரசாரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் மிகவும் சகோதரத்துவ நிலையில், ஒற்றுமையான நிலையில் இவை அனைத்தும் நடைபெற வேண்டும் சகோதரர்களே. அந்த வகையில் இந்த நாட்டிலே வாழ்கிற உங்களுக்கு முன்னால் இருக்கிற 3 பணிகள், இந்த ரமலானிலே நீங்கள் குறைந்தபட்சம் இந்த பணிகளை முடுக்கிவிட வேண்டும். ஒன்று, இந்த இளைஞர்களுடைய ஒழுக்கத்தை, இந்த இளைஞர்களுடைய பண்பாட்டை, இந்த இளைஞர்களுடைய ஆன்மீகத்தை, இந்த இளைஞர்களுடைய அமல் இபாதத்துகளை பாதுகாக்கிற மிகப்பெரிய பொறுப்பு இந்த நாட்டில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய அமைப்புகளுக்கும், தாயிகளுக்கும், உலமாக்களுக்கும் இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் என்னுடைய மகன், என்னுடைய சகோதரன், எனது குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய ஒழுக்கம், என்னுடைய பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும். ஹலால் ஹராத்தை பேணுபவனாக இருக்க வேண்டும், அமல் இபாதத்துகளில் ஈடுபாடுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் கவனம் செலுத்துவோம். அது மஜ்லிஸ் கத்தராக இருக்கலாம், மற்றொரு அமைப்பாக இருக்கலாம், இன்னொரு அமைப்பாக இருக்கலாம், 3ஆம் அமைப்பாக இருக்கலாம், 4ஆம் அமைப்பாக இருக்கலாம். என சில பேர்கள் எனக்கு தெரியாதால 2-3 பேரை சொல்லி 1-2 விடுபட்டு என்றால் அதுவே வேற்றுமைக்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால மஜ்லிஸ் கத்தரை மாத்திரம் சொல்லி மற்ற எல்லா அமைப்புகளுடைய பெயர்கள் சொல்லப்படுகிற போது ஏதாவது ஒரு அமைப்பு இருந்த பேர் சொல்லப்படாட்டி பிரச்சனை போகும். ஒரு ஷேகுக்கு அப்படி நடந்துச்சு. அவர் மறுமானம் கேட்கிறார். ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊர்ல இருக்கிற ரெண்டு மദ്രസാக்களோட பேரை சொன்னார். 3வது ஒரு மദ്രസா இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியா. அப்ப இந்த 2 மദ്രസാவோட பேரை சொல்லி வந்துட்டார். அந்த 3ஆம் மദ്രസാவை சேர்ந்த ஆக்கள் குழம்பிட்டாங்க. எங்கட மദ്രസാவோட பேரை மட்டும் சொல்லல, இது துவேஷம், பாப்பம், ஒரு கை என்று சொல்லி அப்படி தெரியாட்டி அவர் என்ன செய்ய. அது மாதிரி நான் அதுல இருந்து பாடம் படிச்சு இப்போ மிச்சம் கவனம். அதனால பேர்களை சொல்லி ஏதாவது 1-2 விடுபட்டா பிரச்சனை. பேர்கள் எங்களுக்கு முக்கியம் அல்ல, வேலை எங்களுக்கு முக்கியம். எனவே முதலாவதாக எங்களுக்கு மத்தியுள்ள எங்களுடைய இளைஞர்களை நெறிப்படுத்துவோம், வழிப்படுத்துவோம், ஒவ்வொருவரும் இதில் கவனம் செலுத்துவோம். இரண்டாவதாக எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை வளர்ப்போம், ஐக்கியத்தை வளர்ப்போம். இதுக்காக பெரிய பங்களிப்பு செய்வோம். ஆகப்பெரிய அமல், இந்த காலத்தில் செய்யக்கூடிய ஆகப்பெரிய இபாதத் அமல், எமக்கு மத்தியிலான ஒற்றுமையை வளர்ப்பதற்கு சொல்லால், செயலால், முன்மாதிரியால் பணியாற்றுவது. அதுக்கு பிறகுதான் மற்ற அமல் எல்லாம். அடுத்ததாக இந்த நாட்டை வாழ்ற இலங்கையர் மத்தியில், ஸ்ரீலங்கன் மத்தியில் நல்லுறவை கட்டியெழுப்போம். அதுக்கான வியூகங்களை வகுப்போம். சுமூகமான உறவை வளர்ப்போம். இலங்கையர் என்ற அந்த உணர்வை வளர்ப்போம். எம்மை பற்றி இருக்கிற தப்பபிப்பிராயங்களை களைவோம். நான் நினைக்கிறேன் இதை விட அதிகமாக பேசுவதற்கு காலம், நேரம், இடம் தர மாட்டாது. நான் நினைக்கிறேன் 9 மணி அளவிலே இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும். இரவு உணவு விவகாரமும் இருக்கிற காரணத்தினால், பெரிய விவகாரம் அது, அந்த விவகாரம் இருக்கிற காரணத்தினால் இதை விட நான் அதிகமாக எனது உரையை தொடர விரும்பவில்லை.
ஒரு எசோட்டட் க்ரௌட் என்ற காரணத்தினால் நான் பொதுப்படையாக சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அல்லாஹுடைய பெரிய அருள், மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களை ஏற்றுக்கொள்வது போல என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் அனைவரையும் ஏற்று அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். முஸ்லிம் உம்மத் எதிர்நோக்கி இருக்கிற எல்லா வகையான பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்கி அருள் புரிய வேண்டும். உலகத்தில் எந்த நாடுகளிலெல்லாம் எந்த இடங்களிலெல்லாம் நம் சமுதாயம் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறதோ, சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறதோ, அறைகூவல்களுக்கும் அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்திருக்கிறதோ, அங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு இந்த புனிதமான ரமதான் மாதத்திலே விடிவை கொடுத்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய தீனுக்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, யாரெல்லாம் அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு இந்த தீனுக்காக தங்களுடைய பங்களிப்பை செய்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கள் அனைவரையும் ஏற்று அவர்கள் அனைவருடைய பணிகளையும் ஏற்று கபூல் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வஜஸாக்குமுல்லாஹு கைரன்.